ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி செம்ம மழை பெய்யுது. உங்கள் வீட்லேயும் செம்ம மழை பெய்யுதா? எல்லாம் சேஃபாக இருங்க. வாங்க மழைக்கு ஏற்ற சூடான பிரியாணி செய்யலாம். குக்கர் எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ், ஆனியன், சில்லிஸ் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம புதினா ஆட் பண்ண போகிறோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஃப் லெமன் எடுத்துருக்கேன். அதை நல்லா பிழிஞ்சு சாறை மட்டும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண சிக்கனை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனை போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சிக்கனை நல்லா சிக்கனும் மசாலாவும் சேர்ந்து நல்லா வதங்குற மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ சிக்கன்லேருந்தே லைட்டாக தண்ணி வர ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா தண்ணி ஊற்றுனதும் நல்லா தண்ணி கொதித்து வரப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதித்து வந்துடுச்சு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ரைஸை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஊற வைக்கக்கூடாது. ஊற வச்சோன்னா ரைஸ் உடஞ்சிரும். நம்ம அரிசி போடுறப்ப மட்டும் வாஷ் பண்ணி எடுத்து ஆட் பண்ணால் போதும். இப்போ நான் 3 டம்ளர் ரைஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரைஸ் போட்டு நல்லா கொஞ்சமாக கொதி வர மாதிரி ஸ்டேஜில் இப்போ குக்கர் மூடி ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு விசில் விட்டாலே போதும். ஒரு விசில் விட்டு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூடான சுவையான டேஸ்டி பிரியாணி ரெடி. சிக்கன் பிரியாணி ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே செமையான சில் கிளைமேட்டாக இருக்குது. மழைக்கு ஏற்ற சூப்பரான பிரியாணி செஞ்சுருக்கோம் டுடே. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.